ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கோட் திரைப்படத்தில் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆயிருக்குங்க. 8 நாட்கள் வந்து உலகளவில் நம்ம கோட் திரைப்படம் செம்ம பெரிய வசூலில் சாதனை பண்ணியிருக்கு. நம்ம தளபதி விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவான இந்த திரைப்படம் பார்த்தா கோட்ஸ். இந்த திரைப்படத்தை வந்து ஏஜேஎஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க. நம்மளோட வெங்கட் பிரபு தான் வந்து இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்தோட வந்து முதல் முறையாக வந்து நம்மளோட விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில் உருவானாலும் ரசிகர்கள் செம்ம ஒரு ஆர்வத்தில் இருந்தாங்க. இந்த திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய எதிர்பார்ப்பு ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஆனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து சில பேர் வந்து ஒரு கலவையான விமர்சனம் தான் கொடுத்தாலுமே வந்து வசூலில் வந்து நம்மளோட கோட் திரைப்படம் அடித்து நொறுக்கிட்டு இருக்கு அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இன்னும் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் பிரகாரம் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 8 நாட்கள் முடிஞ்சிருக்கு. 8 நாட்கள் முடிவில் உலக அளவில் வந்து எவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதன்படி பார்த்தா வந்து கோட் திரைப்படம் வந்து 8 நாட்கள் முடியல உலக அளவில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் விவரம் படி கிட்டத்தட்ட 335 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இது வந்து செம்ம பெரிய ஒரு அப்டேட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியானும். ஸோ வார இறுதி வரைக்கும் வந்து நம்மளுக்கு கோட் திரைப்படம் வந்து செம்ம வேட்டையாடி இருக்குது. ஸோ 2வது வாரத்தில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு கோட் திரைப்படம் வந்து கால் வச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கோட் திரைப்படம் வந்து எப்படி ஓடப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ இந்த வார இறுதியில் தான் வந்து ஸோ வசூல் வந்து அதிகரிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து நம்ம கன்ஃபார்மே பண்ண முடியும். ஸோ 1000 கோடியோட எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.